ஏய் ஒண்ணும் இல்ல. ஏய் ராகவ், என்னாச்சுடா உனக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஆர் யூ ஓகே? ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா என்னப்பா நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு, அவ்வளவுதான். பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. டேய் என்னடா நீ கார் ஓட்டும் போது மயங்கி விழுந்திருக்க, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைங்கிற? பா விடுங்கப்பா. சரி, அம்மா எங்க? அம்மாவும் சார்பா டெண்டர் மீட்டிங்க்கு போயிருக்கா. ராகவ், உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். சரி, போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லுங்க. சக்சஸ் ராகவ், நாம ஜெயிச்சிட்டோம். இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்தா டெண்டரோட ஆர்டர். வாவ் அம்மா, சூப்பர்மா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்மா. இந்த தடவை மட்டும் நம்ம தோத்துருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. நீங்க காப்பாத்திட்டீங்கம்மா. தேங்க்ஸ். ராகவ், நன்றிய எனக்கு சொல்லாத. இப்ப உன் கையில இருக்கிற ஆர்டருக்கு நான் காரணம் இல்ல, நம்ம இசைதான் காரணம். என் மருமக இசையாலதான் நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது. இல்லனா அந்த பானுமதி கிட்ட நாம தோத்து போயிருப்போம். நீ பாராட்டுறதா இருந்தா இசையதான் பாராட்டணும். அங்க இருந்த எல்லாருமே அப்படியே இசையோட ப்ராஜெக்ட் பிளான பார்த்து அசந்துட்டாங்க. இந்தாங்க புடிங்க ஆர்டர்னு குடுத்துட்டாங்கப்பா. வாவ். எதையாவது ஒண்ணு முந்திரி கொட்டை மாதிரி பண்ணி பாராட்டு வாங்கிடுறாளே. ஏன் பொண்ண பேர் எடுக்க வைக்கணும்னு பார்த்தா இவ பேர் எடுத்துக்கிட்டே போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அது நான் மினியேச்சர் பண்ற மாதிரி பண்ணதுதான். அத தவிர நாங்க ஒண்ணு பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. இசை, உன் டிசைன்ஸ பார்த்து ஃபாரின் கிளையன்ட்ஸே பாராட்டினாங்க. இனிமே நம்ம கம்பெனிக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீதான் பண்ற, புரியுதா? சரிங்க அத்தை. ராகவ், நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. சரிம்மா. டேய் கேர்ஃபுல்டா. சரிப்பா. சம்பந்தி, நாளைக்கு பந்தக்கால் நட போறோம். எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சம்பந்தி. வாங்கம்மா. வாக்கா.